கமருதீன் பார்வதி இன்னைக்கு தான் அப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்னா, ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துக்கிட்டு இந்த பிக் பாஸே அசிங்கப்படுத்துறாங்க. ஒரு பொண்ணு அது கூட பார்க்காம அந்த பொண்ணு எட்டி ஒதுக்குது, நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஏன்டா அப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து பேசுவாரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கமருதீன் அண்ட் பார்வதி ரொம்ப அந்த கமருதீன் பார்வதி பேரு இந்த பிக் பாஸ்னுடைய ஒஸ்ட் பேர். பிக் பாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள 100 நாள் வந்து ஒரு 10-15 பேர் 20 பேர் இருந்து அவங்க எப்படி வந்து வாழ்றாங்க அப்படிங்கிறத காட்டுற ஒரு விஷயம் தான். அங்க வந்து ஒரு அன்பு, சென்டிமெண்ட், பாசம், அழுக, நேசம், காதல் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாரு, நாளைக்கு வெளியில அனுப்ப போறாரு, அதெல்லாம் தனிக்கதை. ஆனா இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி ரொம்ப மட்டகரமான நிகழ்ச்சி. இது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி. கமல் இருந்தப்ப இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? கமல் ஏதாவது ஒரு விஷயத்தை இப்படி நடத்த விட்டாரா? அவங்க கீழே விழும் போது அடுத்த செகண்டே ஒரு 2 நபர்கள் ஆண்கள் இறங்கி ஓடி ஓடுறாங்க. டாஸ்காவது எது வேணா இருக்கட்டும், நம்ம இறங்கி போய் அவங்களை காப்பாற்றணும்னு போறாங்க. ஆனா அவங்க கூட சேர்ந்த பெண்கள் காருக்குள்ளேயே தான் இருக்காங்க. மென் இஸ் ஆல்வேஸ் மென் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஆண் எப்பவுமே ஆணாதான் இருப்பான். ஆண் அப்படிங்கிறவன் ஒரு தனித்துவம் பிடித்தவன். பார்வதி வந்து அதை கூட பாருங்களேன், நடிக்கிறாவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்வதி எல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. அந்த கடைசியா 100வது நாள் முடிஞ்சு அன்னைக்கு ஒரு விழா நடக்கும்ல, கோப்பை வாங்குற அன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த அவார்டு கொடுக்குற அன்னைக்கு கூட எல்லாரையும் கூப்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா வெளியில போனவங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க. இவங்க 2 பேரையும் அந்த அரங்கத்துக்குள்ள விடக்கூடாது, இவங்க 2 பேரையும் தள்ளி வைக்கணும். அப்பதான் வந்து இந்த அறிவு கெட்டவங்களுக்கு என்ன சொல்ல போனா கெட்ட வார்த்தையில திட்டணும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். பிக் பாஸ் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ உச்சகட்டமாக பிக் பாஸ் போகிறத பார்க்க முடியுது. நேற்று நடந்த கமருதீன், சாண்ட்ரா ப்ளஸ் பார்வதி இவங்க சண்டை, இதை பார்த்து மக்கள் கொதித்து எழுந்தது. எல்லாரும் பல வகையில் பார்வதியாக எப்படி பண்ணுறாங்க, கமருதீன் ஏன் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இது எப்படி சொல்கிறது, ஒரு குடும்ப சண்டையாக மக்கள் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதோட வெளிப்பாடாக விஜய் சேதுபதி வந்து ரெட் கார்டு கொடுத்தே ஆகணுன்ற சூழ்நிலை ஏற்படும் போது விஜய் சேதுபதி இப்போ ரெட் கார்டு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபைட்டை பார்த்தீங்களா சார்? பார்க்கும் போது என்ன தெரிஞ்சுக்கலாம் சார்? இதை விட கேவலமாக வேறு எங்கேயும் நடக்காது. அதாவது குழாய் அடி சண்டையில் கூட இப்படி வந்து சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து கேவலமாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார் டாஸ்க்குன்னு சொல்லி அதுக்குள்ளே ஆம்பளையும் பொம்பளையும் ரொம்ப நெருக்கமாக பார்த்தீங்களா, அவ்வளோ நெருக்கமாக அவ்வளோ அந்யூன்யமாக உள்ளே விட்டு கண்டபடி பேச விட்டு, அதுவும் அந்த கமருதீனும் அந்த பார்வதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. கமருதீன் பார்வதியும் இன்றைக்கி தான் அப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்னா, 2 பேரும் ஜோடி சேர்ந்துக்கிட்டு இந்த பிக் பாஸே அசிங்கப்படுத்துகிறாங்க. அங்கே அசிங்கமான செயல்கள், அசிங்கமான பேச்சு, வல்கராக நடந்துக்கிறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வினோத் இருக்கார்ல, கானா வினோத், அவர் கூட சொல்லுவார் பாருங்க, அழுதுகிட்டே சொல்லுவார். அதாவது வந்து நான் இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கண்ணாப்பண்ணான்னு பண்ணிட்டு இருந்தீங்க, அது கூட உங்களோட பர்சனல் நான் விட்டுட்டேன், ஆனால் எப்படி நீ வந்து இப்படி பண்ண ஆரம்பிச்சடா, நீ எங்களோடலாம் இருந்தப்ப நல்லா தானடா பண்ணிட்டு இருந்த, இப்படி போய் அசிங்கமாக பிஹேவ் பண்ணிடா. அவள் அந்த பார்வதியோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணு அது கூட பார்க்காம அந்த பொண்ணு எட்டி ஒதுக்குது, நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன்டா அப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வந்து பேசுவார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கமருதீன் அண்ட் பார்வதி ரொம்ப அந்த கமருதீன் பார்வதி பேரு இந்த பிக் பாஸ்னுடைய ஒஸ்ட் பேர். இந்த பிக் பாஸ் இல்லை, இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ்லேயே ஒஸ்ட் பேர். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர்லாம் இருந்தார்ல, அவர் கூட பார்த்தீங்கன்னா சில செய்கைகள்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி தான் இருந்தார். ஆனால் கூட அவர் கூட இப்படி நடந்துக்கல, யாருமே இப்படி நடந்துக்கல. ரொம்ப ஒஸ்ட் அந்த சாண்ட்ராங்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக பச்சை வார்த்தையால் கொச்சையாக வந்து பேசுகிறார் அந்த கமருதீன். அது அவர் சொல்கிற வார்த்தைகள் வந்து அதை அப்படியே டிவியில் போடுறாங்க, எடிட் பண்ணாமல் மியூட் பண்ணாமல் அப்படியே டிவியில் போடுறாங்க. எப்படி இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க? இது என்ன ஒரு பிக் பாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு அரங்கத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள 100 நாள் வந்து ஒரு 10-15 பேர் 20 பேர் இருந்து அவங்க எப்படி வந்து வாழ்றாங்க அப்படிங்கிறத காட்டுற ஒரு விஷயந்தான். அங்கே வந்து ஒரு அன்பு, சென்டிமெண்ட், பாசம், அழுக, நேசம், காதல் எல்லாமே இருக்கும். அங்கே வந்து மனித உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி தான் ஓவியா, அப்புறம் ஆரம்பத்தில் இருந்த பல பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நேகன் கவிஞர், அப்புறம் ஹரிஷ் கல்யாண், ஆரவ், இன்னும் வந்து பல பிரபலங்கள் கலந்துக்கிட்ட காலகட்டங்களில் சரவணன் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போலாம் ரொம்ப நாகரிகமாகவும் ரொம்ப வந்து நாணயமாகவும் நடந்துச்சு பிக் பாஸ். ஒரு சில பிரச்சனைகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தால் கூட குழாயடி சண்டை மாதிரி சண்டை போட்டுப்பாங்களே தவிர இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை,
கீழ்த்தரமான கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு யோசிக்கிற வார்த்தைகளை வந்து அதாவது பொது வெளியில் கிட்டத்தட்ட அந்த அரங்கத்தை சுற்றி வந்து கேமரா இருக்குன்னும் போது அந்த கேமரா இருக்குங்கிற உணர்வு கூட இல்லாமல் இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது இந்த வார்த்தைகள் அது வந்து அவங்க பயன்படுத்துறது வந்து ஒரு திரையரங்கத்தில் நம்ம போய் பார்த்தா தான் உண்டு அப்படி கிடையாது. இது ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறாங்க. ஒரு அப்பா அம்மா, ஒரு தாத்தா பாட்டி, ஒரு அண்ணன் தம்பிங்க, குழந்தைங்க, இப்படி எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது பெரியவர்களே நெளிகிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இந்த சின்ன பசங்க மனசில் என்ன இருக்கும், ஒரு 5 வயசு 10 வயசு 15 வயசு மீனிங் தெரியாத அர்த்தம் தெரியாத வயசில் இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தானே செய்யும். அசிங்கமாக இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ ஒரு நீலப்படம் எடுத்தால் எப்படி ஒரு படம் இருக்குமோ அப்படி வந்து கேவலமாகவும் கொச்சையாகவும் இதில் வந்து இறக்கப்பட்ட ஆட்கள், அதாவது இந்த கண்டஸ்டண்ட்டாக வந்து உள்ளே வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 4ஆந்தர 5ஆந்தர கிரேடில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப கேவலமான ஆட்களாக வந்து உள்ளே கொண்டு வந்து போட்டு, அதாவது ஒரு இது ஏதாவது மிட் நைட் மசாலா அப்படிங்கிற மாதிரி வந்து நடத்துகிற மாதிரியான ஒரு ஷோவை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன வேதனை அப்படின்னா இது வந்து விஜய் சேதுபதி தொகுத்து வளர்க்குறாரு. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் திரை உலகத்தில் ஒரு மரியாதை இருக்குது விஜய் சேதுபதிக்கு. அப்படி கண்ணியமான படங்களில் நடித்து பண்பட்ட நடிப்பை வெளிப்படுத்தி இன்றைக்கி வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் தமிழ் திரை உலகத்தில் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகராக பார்க்குறாங்க. எந்த கதாபாத்திரம், ஒரு வில்லனா, ஒரு ஹீரோவா, இல்லை ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, என்ன கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுத்து வச்சிருக்கிற விஜய் சேதுபதி தமிழ் மக்கள் மனசில் இடம் பிடித்திருக்கிற விஜய் சேதுபதி இது ஹோஸ்டாக வந்து போன நிகழ்ச்சி நடத்தினார். அது ஓரளவுக்கு பரவாயில்ல, தப்பு சொல்ல முடியாது. ஆனால் பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சி வந்து டிஆர்பியை ரீச்சே பண்ணலை. அது வந்து ஒரு ஃப்ளாப்பான நிகழ்ச்சி தான் போன நிகழ்ச்சி. ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து விஜய் சேதுபதி இருக்கார், எல்லாம் கண்டுங்காணாமல் போகிறாரு. இன்றைக்கி ரெட் கார்டு கொடுத்துட்டாரு, நாளைக்கு வெளியில் அனுப்ப போகிறாரு, அதெல்லாம் தனிக்கதை. ஆனால் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி ரொம்ப மட்டகரமான நிகழ்ச்சி. இது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி. இந்த தொலைக்காட்சியில் தான் அது இது நடந்துச்சு, எது நடந்துச்சு. இந்த தொலைக்காட்சியில் தான் பார்த்தீங்கன்னா கலக்கப் போகுது யார் நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த தொலைக்காட்சியில் தான் டான்ஸ் நிகழ்ச்சி பல நடந்துச்சு. பல நிகழ்ச்சிகள் இந்த தொலைக்காட்சியில் நடக்கிற இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே மக்கள் கொண்டாடின நிகழ்ச்சிகளாக இருந்துச்சு. ஆனால் அந்த பிக் பாஸ் அப்படிங்கிறதை வந்து உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கேவலமாக, அது ஒரு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய அளவுக்கு தரம் இல்லாத நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பிக் பாஸ் வந்து நடுவராக வந்து விஜய் சேதுபதி இருந்து பண்ணுறாருன்னும் போது அது அவர் பேரையும் கெடுக்கும், அவரையும் அது பாதிக்கும், அவரையும் வந்து குறைத்து மதிப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இல்லை, நிச்சயமாக குறைத்து மதிப்பிடுறாங்க. விஜய் சேதுபதி எப்படி இப்படிலாம் அனுமதிக்கிறாருன்னு. கமல் இருந்தப்போ இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? கமல் ஏதாவது ஒரு விஷயத்தை இப்படி நடத்த விட்டாரா? அதாவது ஒரு பெரம்பு கையில் எடுத்தாதான் ஆசிரியர் கிடையாது, பெரம்பு கையில் இருக்கிற மாதிரி தோரணையில் தான் கமல் பேசுவார். அந்த மிடுக்கு, அதாவது கமல் அப்படின்னா எல்லாரும் எந்திரிச்சு நின்றாங்க. பல பேர் இன்னைக்கு பாருங்களேன் உட்காந்து பேசுகிறாங்க. விஜய் சேதுபதிக்கு யாருமே மரியாதை கொடுக்கல, அவர் சொல்கிறத வந்து யாருமே காது கொடுத்தே கேட்கல. ஆனால் கமல்கிட்ட அப்படி பண்ண முடியுமா? அந்த நேரத்திலேயே வந்து அடின்னு அடிக்கிற மாதிரி வார்த்தைகளால் அடிப்பார், ஒரு சொல்லால் அடித்து எல்லாரையும் வந்து கட்டுக்குள்ளே வச்சுருந்தார் கமல். ஆனால் விஜய் சேதுபதி கிட்ட அந்த ஆளுமை இல்லையா? இல்லை வந்து இந்த நிகழ்ச்சி டிஆர்பி ரீச் ஆகணும், நீங்கள் இது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கிறதுனால இதுக்கு ஒத்துக்கிட்டாரா? அது எப்படி இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதி இது மாதிரி ஆட்கள் இதில் வந்து நடுவராக வந்து பயணிக்கிறது ரொம்ப மன வருத்தத்தை தருகுது. சரிங்க சார், இந்த கார் டாஸ்க் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்க, அந்த கார் டாஸ்க் பண்ணும்போது சாண்ட்ரா அவங்க கீழே விழுறாங்க, பார்வதி அதை எட்டி உதைக்கிறாங்க. அதெல்லாம் கடந்து போகும்போது கூட அவங்க கீழே விழும்போது அடுத்த செகண்டே ஒரு 2 நபர்கள் ஆண்கள் இறங்கி ஓடுறாங்க. டாஸ்க்காவது எது வேணா இருக்கட்டும், நம்ம இறங்கி போய் அவங்கள காப்பாற்றணும்னு போகிறாங்க. ஆனால் அவங்க கூட சேர்ந்த பெண்கள் காருக்குள்ளேயே தான் இருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறது? அதான் சொல்கிறேன், மென் இஸ் ஆல்வேஸ் மென் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஆண் எப்போவுமே ஆணாக தான் இருப்பான். ஆண் அப்படிங்கிறவன் ஒரு தனித்துவம் பிடித்தவன், அதாவது அவன் எல்லா விதத்துலேயும் மன வலிமையில் மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெண்கள் செய்ய வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு ஆண் எப்படின்னா அந்த டாஸ்க்கு அதெல்லாம் கூட கண்டுக்க மாட்டான். நமக்கு அதுக்கு கிடைக்கல, பாயிண்ட்ஸ் கிடைக்கல, நமக்கு அந்த கப்பு கிடைக்காது, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆபத்துன்னு வந்தோடனே அங்கே வந்து ஓடி போய் அந்த பெண்ணுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி அந்த டக்குன்னு இறங்கி வராங்க பாருங்க. அந்த வினோத்து, கானா வினோத்து, அந்த சபரி இவங்கெல்லாம் வரும்போது அது ஆண் அப்படின்னா அவன் வந்து என்றைக்குமே வந்து ஒரு யாராக இருந்தாலும் வந்து உதவி செய்ய போவான். அதுவும் குறிப்பாக பெண் இப்படி வந்து திடீர்னு கீழே விழுந்து
அந்த பொண்ணை பார்த்தீங்களா, அதாவது ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு, மயக்கப்பட்டுருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு கூட தெரில. பார்வதி வந்து அதை கூட பாருங்களேன், நடிக்கிறாவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்வதிலாம் என்ன ஜென்மம்னே தெரில. அதாவது நீங்கள் செலிபிரிட்டின்னு நீங்கள் சொல்லிட்டு நாளைக்கு எப்படி நீங்கள் தலை நிமிந்து இந்த சொசைட்டியில் வாழ்வீங்க? இந்த சொசைட்டி இந்த கூடாரத்துக்குள்ளே தானே நீங்கள் வாழணும். நீங்கள் அதே பிக் பாஸ்க்குள்ளே 100 நாளைக்கு அப்புறம் தாண்டி வாழ முடியுமா? இப்போவே உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, நாளைக்கு வெளியில் துரத்தி விட போகிறாங்க. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களை அசிங்கமாக பார்க்க மாட்டாங்களா? இன்றைக்கி பாருங்களேன், பிக் பாஸில் இந்த நிகழ்ச்சி இது நடந்ததுக்கப்புறம் பெண்கள் பல பேர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை பண்ணணும்னு வேல்முருகன்லாம் வந்து போராட்டங்கள்லாம் பண்ணாரு. ஆனால் அது ஏனோ வந்து தடை பண்ணாமல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்திருக்க எதிர்ப்பு நிச்சயமா பெரிய எதிர்ப்பாக இருக்கும். மகளிர்கள், அதாவது பெண்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதிர்த்து போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது எப்பவுமே அவங்க வெற்றி கண்டுருவாங்க. அந்த மாதிரி பெண்கள் பல பேர் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அவங்கவுங்க கருத்துக்களை வந்து இந்த பார்வதியும் இந்த கமருதீன் எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை எனக்கு தெரிஞ்சு நிறுத்திடுறது நல்லது. இது வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சியாக தெரில. கேவலமான ஒரு கேப்ரே நிகழ்ச்சியை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து காட்ட வேணாம். கேப்ரே மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது, சொசைட்டியில் இல்லவே இல்லை, எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள நான் வரல. எல்லாமே எல்லா இடங்கள்லையும் இருக்கத்தான் செய்யுது, அதையெல்லாம் நம்ம கடந்து தான் செய்ய போகிறோம். ஆனால் அது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு பூஜை அறைனா அங்கே வந்து சாமி தான் இருக்கணும், அங்கே குத்து விளக்கு தான் இருக்கணும். அங்கே வந்து நீங்கள் அசிங்கமான விஷயங்களை அரங்கேற்றக்கூடாது. அப்படி ஒரு குடும்பம் அப்படின்னும் போது அந்த குடும்பத்துக்கான பண்பு, அந்த மாண்போடு வந்து நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய இந்திய முறைப்படி நம்மளுடைய வழக்கம் எப்படி இருக்குது? ஒரு கல்யாணம்ன்றது ஏன் பண்ணுறோம்? அந்த தாலிங்கிறதுக்கு ஏன் மரியாதை கொடுக்குறோம்? இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னி இருக்கும் நம்ம. அப்படி இருக்கும்போது அந்த மாண்பை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரியான இந்த நிகழ்ச்சிகளை தடை செய்யணும். இந்த நிகழ்ச்சிகள் இனி தொடராத அளவுக்கு பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சி இத்தோடு நிறுத்திட்டா பரவாயில்ல. இது எதுக்கு கப்பு? என்ன கப்பு? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவனுக்கு கப்பு கொடுக்கலாம், ஃபுட்பாலில் வெற்றியடைவனுக்கு கப்பு கொடுக்கலாம், கிரிக்கெட்டில் வெற்றியடைவனுக்கு கப்பு கொடுக்கலாம். இவருக்கு எதுக்கு கப்பு கொடுக்குறாங்க? இந்த கேவலங்களையும் அசிங்கங்களையும் அரங்கேற்றவங்களுக்கு வந்து முதல் பரிசு கொடுக்க போகிறாங்களா? 50 லட்சம் வீடு அதுன்னு வேடிக்கையாக இருக்குது. இந்த கமருதீன் பார்வதியை வெளியில் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனதுக்கப்புறம் இந்த கடைசியாக 100வது நாள் முடிஞ்சு அன்னைக்கு ஒரு விழா நடக்கும்ல, கோப்பை வாங்குற அன்னைக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவார்டு கொடுக்குற அன்னைக்கு கூட எல்லாரையும் கூப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா வெளியில் போனவங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட இவங்க 2 பேரையும் அந்த அரங்கத்துக்குள்ளே விடக்கூடாது, இவங்க 2 பேரையும் தள்ளி வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த அறிவு கட்டவங்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் கெட்ட வார்த்தையில் திட்டணும், அவங்களுக்கு நம்ம தரை குறைந்து போக முடியாது. இவங்களுக்கு அப்போ தான் மூளைக்கு அறிவு எட்டுமோ என்னமோ தெரில. ஆனால் இந்த சமுதாயத்தில் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா, வெளியில் வந்தாங்கன்னா, சமுதாயம் வந்து இவங்களை பார்க்க போகிற பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதுவே அவங்களுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும். அப்படி தான் வந்து இந்த சமுதாயம் அவங்கள ஒதுக்கி வைக்கணும். நீங்கள் ஒரு தவறு செய்கிறவன்னு நீங்கள் வந்து சொல்லி திருத்த முடியாத ஆட்களை நீங்கள் வந்து, அதாவது அவங்க பட்டு திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பாருங்களேன், கல்லடி கூட உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பல பேர், அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம். நீங்கள் முன்னாடி கேள்வியில் கூட சொல்லியிருந்தீங்க சார், மென் ஆல்வேஸ் மென்னு தான் எப்போவுமே உடஞ்சிருவாங்க ஒரு இதுனா கூட. அந்த விஷயப்படி பார்த்தா கூட கானா வினோத் இந்த டாஸ்க்லாம் முடிஞ்ச உடனே கமருதீன்கிட்ட வந்து மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி குமரி அழுகுறாரு. சார், நம்மளாம் ஒன்றா இருந்தேன்டா, இந்த பொண்ணுக்காக நீ இப்படி ஆயிட்டியடா, நான் இதுவரை யாரை போய் பின்னாடி கூட பேசுறது இல்லைடா அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு சண்டே ஆகுது, அதில் வந்து பார்வதி எகிரிக்கிட்டு போயிட்டு கானா வினோத்தை அடிக்க போகிறாங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறது? அது நீங்கள் பல படங்களில் இந்த காட்சியை பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல நட்புக்குள்ள ஒரு காதல் வந்து, அந்த காதலால் அந்த நட்புக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது வந்து ஒரு பிரிவு ஏற்பட்டால் கூட அங்கே வந்து பல நண்பர்கள் வந்து பொண்ணுக்காண்டி இப்படி பண்ணிட்டேடா, என்ன மதிக்கலையேடா, என்ன அடிச்சிட்டேடா, அவளுக்காண்டி என்ன அடிச்சிட்டேடா அப்படின்னு வந்து கும்பிடுவாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த நட்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உள்ளுக்குலேருந்து வருது, அது உள்ளுக்குள்ள உயிர்லேருந்து வருது. அந்த மாதிரியான ஒரு நட்பு தான் வந்து பார்த்திங்கன்னா பல நேரங்களில் இருந்திருக்கு. அந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கானா வினோத்துங்கிறவர் கொஞ்சம் கத்துவார், கொஞ்சம் ஆவேசமாக பேசுவார், இதெல்லாம் இருந்தால் கூட இயல்பாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குணம் படைத்தவராக தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கு உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, யார் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாலும், அவங்க குடும்பத்தார் வந்துட்டு போனால் கூட கானா வினோத்துட்டு பழகுன்னு சொல்கிறாங்க, அவர்கிட்ட பேசுங்கிறாங்க. அதே மாதிரி கமருதீன் வீட்டார் உள்ளே வந்தப்போ கூட பார்த்திங்கன்னா கானா வினோத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாத, அவர்கிட்ட நீ தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாரு, அவர்கிட்ட பழகு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு நட்பு அப்படின்னும் போது அந்த நட்புக்குள்ளே வந்து ஒரு பெண் வந்து, அதுவும் வந்து ஒரு தப்பான பொண்ணு, ஒரு தீயவள் உள்ள வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த பார்வதிங்கிற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டு அந்த கானா வினோத்தை அடிக்க போகுது. அந்த பொண்ணு அடிக்க போது அந்த கானா வினோத்துங்கிறவர் அடிக்க போகிறத பார்த்து கமருதீன் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடுமாறுறாரு. அந்த நட்புக்கும் நடுவில், பெண்ணுக்கும் நடுவில் இருந்து ஒரு போராட்டம் மாதிரி இருக்குது அது பார்க்கும்போது.
அந்த பொண்ணு ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்க வருது, ஒரு ஆம்பளை பலார்னு ஒரு அடி விட்டான்னா இந்த பொண்ணு என்ன ஆகும்? சுருண்டு கீழே விழுந்துறாதா? பாக்ஸர் வேற சொல்றாங்க. பாக்ஸர் வேற, அதாவது சுருண்டு கீழே விழுந்துறாதா? அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா, பெண் ஆணை அடித்தாலும் ஆண் பெண்ணை அடித்தாலும் இது வந்து தவறு தான். யாரும் கை நீட்டிலாம் அடிக்கக்கூடாது. நியாயப்படி பார்த்தா அந்த சாண்ட்ராவை பார்வதிங்கிற பெண் வந்து காலால் எட்டி மிதித்து தள்ளி விட்டது மிகப்பெரிய தவறு. அதாவது இது வந்து மனித குலத்துக்கு இழுக்கு இந்த பொண்ணு, இந்த பார்வதிங்கிற பொண்ணு. இது ஒரு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்தில் ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்வதி வந்து ஆமை. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து ஆமை. இந்த 100 நாள் வந்து அந்த ஆமையை வந்து வெளியில் அனுப்பாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆமை பூந்த வீடு, அதனால தான் அது விளங்காமல் போச்சு. நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணிருச்சு. எல்லாருக்கிட்டையுமே வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டேட்டஸே இல்லாத, ஒரு குவாலிட்டியே இல்லாத பெண்ணாக தான் நான் வந்து பார்வதியை பார்க்குறேன். இந்த மாதிரி பெண்கள் வந்து எப்படி வந்து இப்போ உருவாகி வராங்க அப்படிங்கிற ஒரு இந்த தவறான பெண்கள் எப்படி உருவாகி இந்த சமுதாயத்தில் வராங்கங்கிறதுக்கு இந்த பார்வதி ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. பார்வதி வந்து பெண் குலத்துக்கே ஒரு இழிவு. சரிங்க சார், பிக் பாஸ் பற்றி உங்கள் பார்வையிலேருந்து பல தகவல்களை சொன்னீங்க. நேரம் தந்து பதில் அளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.